கடவுளை ஏமாற்ற நினைத்தவன் கடைசியில் என்ன ஆனான்? கருத்துள்ள சாமி கதை. ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்தில் பெரிய பணக்காரராக வாழ்ந்தவன் ராமசாமி. அவனுக்கு நிலம், வீடு, பணம் எல்லாமே இருந்தது. ஆனால் ஒரு நல்ல மனசு மட்டும் இல்லை. ஏழைகளுக்கு உதவி செய்ய மாட்டான். கூலிக்காரர்களுக்கு சம்பளம் கூட சரியாக தரமாட்டான். ஆனால் வெளியில மட்டும் நான் பெரிய பக்தன் என்று நடிப்பான். ஒவ்வொரு திருவிழாவிலும் கோவிலுக்கு பெரிய மாலை, பெரிய காணிக்கை கொடுப்பான். அதனால் கிராம மக்கள் எல்லாரும் அவனை நல்லவன் என்று நினைத்தார்கள். அந்த கிராமத்தில் பழமையான மாரியம்மன் கோவில் இருந்தது. ஒரு நாள் கோவிலுக்கு புதிய ராஜகோபுரம் கட்ட மக்கள் நன்கொடை சேகரித்தார்கள். கிராம மக்கள் தங்களால் முடிந்த பணத்தை கொடுத்தார்கள். ஆனால் ராமசாமி மட்டும் நான் பெரிய தொகை கொடுக்கிறேன் என்று சொல்லி அனைவரிடமும் புகழ் வாங்கினான். ஆனால் உண்மையில் என்ன செய்தான் தெரியுமா? கோவிலுக்கு கொடுக்க வேண்டிய பாதி பணத்தை திருடி தன்னிடம் வைத்து கொண்டான். யாருக்கும் தெரியாது. சாமி வந்து கேட்கப் போறாரா என்று சிரித்தான். அந்த இரவு கோவிலில் இருந்த தீபம் திடீரென்று அணைந்தது. கிராம பெரியவர்கள் அதை கெட்ட அறிகுறி என்று பேசிக்கொண்டார்கள். அதற்கு பிறகு ராமசாமியின் வாழ்க்கையில் பிரச்சனைகள் ஆரம்பமானது. அவன் வைத்த பயிர்கள் காய்ந்து போனது. வியாபாரத்தில் நஷ்டம், வீட்டில் சண்டை, உடம்பும் சரியில்லை. ஆனால் அவன் இன்னும் தன் தவறை ஒத்துக்கொள்ளவில்லை. ஒரு நாள் இரவு அவனுக்கு ஒரு கனவு வந்தது. அந்த கனவில் அம்மன் கோபமாக நின்று கொண்டிருந்தாள். அம்மன் சொன்னாள், மக்களை ஏமாற்றினாலும் பரவாயில்லை என்று நினைத்தாய், ஆனால் கடவுளை ஏமாற்ற முடியாது. அந்த வார்த்தையை கேட்டதும் ராமசாமி பயத்தில் நடுங்கினான். காலை எழுந்தவுடன் நேராக கோவிலுக்கு ஓடினான். அனைவரின் முன்னாலும் அழுது கொண்டு, நான் தவறு செய்து விட்டேன், கோவில் பணத்தை நான் எடுத்தேன் என்று ஒத்துக்கொண்டான். அவன் திருடிய பணத்தை திருப்பி கொடுத்தான். அதன் பிறகு மாறிப்போன மனிதனாக வாழ ஆரம்பித்தான். ஏழைகளுக்கு உதவி செய்தான். உண்மையாக பக்தியுடன் வாழ்ந்தான். அதன் பிறகு அவன் வாழ்க்கையும் மெதுவாக நல்லபடியாக மாறியது. கதையின் கருத்து: மனிதர்களை ஏமாற்றலாம், ஆனால் கடவுளை ஏமாற்ற முடியாது. தவறு செய்தவனும் மனம் திருந்தினால் வாழ்க்கை மாறும். உண்மையான பக்தி என்பது நல்ல மனசுதான்.